நேற்று 2 விஷயம் நடந்தது. அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அதுவும் ஒரு ஈஸி டிப் தான். அதாவது என் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஏதோ ஒரு தகவல் வேணுங்கிறதுக்காக கேட்டாங்க. சரி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு எதுவுமே சொல்லலை. அப்புறமா பேசுகிறேன்னு வச்சுட்டாங்க. இப்போ வர திருப்பி ஃபோன் பண்ணல. ஆனால் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு குவெஸ்டின் வந்தது. சரி அவங்களுடைய விஷயம், நம்ம தலையிட வேண்டாம் அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு விஷயம் வெளியே வந்தது. ஃபேமிலி சார்ந்த ஒரு விஷயம். அப்போ எனக்கு சொல்லணும்ல, ஏன் சொல்லலை அப்படிங்கிற கோவம் வந்தது. எனக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல முழுசாக கேட்கறதுக்கு அப்படின்னு. நம்ம பார்த்தீங்களா, சில விஷயம், சில பேர், சில சூழ்நிலைகளில் விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம், சரி பரவாயில்ல நம்மளால் விட முடியுது. பட் எல்லா சூழ்நிலையிலையும் அப்படி இருக்க முடியல. எதுவாக இருந்தாலும் கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது. தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமையோ அவசியமோ இல்லாத இடத்துலையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அது முக்கியம் உனக்கு அப்படிங்கிற இடத்துல ஈகோவை காரணம் காட்டி நீ எனக்கு சொல்லலைல அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் போகிறதும் தப்பு. கரெக்ட் தானே? தேங்க்யூ. டாட்டா.